சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்துக்கு ஒரு சூடாக ஒரு இஞ்சி டீயும் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செஞ்சு சாப்பிட்லாமா? எப்போவுமே வாழைக்காய் பஜ்ஜி இஞ்சி டீ காம்போ தானே. இஞ்சி டீயோட வேறு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான காம்போவோடு நான் வந்துடுறேன். 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணேன். 5 மினிட்ஸில் என்ன பண்ண போகிற? 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், வந்துடுறேன். சரி, ஓகே, பார்ப்போம். அடிக்கிற மலைக்கு சுட சுட இஞ்சி டீயோட இந்த பன் மஸ்காவும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் டீ பன்னு சாப்பிட்டவங்களாம் பன் மஸ்கா செஞ்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஊற்றி ஒரே ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மிக்சரை வந்துட்டு பன்னை கட் பண்ணி நடுவில் அந்த மிக்சர் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி சுற்றிரும் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தவாவில் பட்டர்லேயே 2 பக்கமும் அந்த பன்னை நல்லா முருவை விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இஞ்சி டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி டீ அண்ட் பன் மஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? செம்மையாக இருக்குது பார்க்கவே. அந்த உள்ள அந்த ஃபில்லிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்மி இந்தா இஞ்சி டீயோட இந்த மஸ்கா பன் சாப்பிட்டு பாரு. மஸ்கா பன்? எஸ். வாவ், என்ன பயங்கர வைரலான ஒரு ரெசிபி இது. உள்ள என்னது? வாவ், பட்டர் என்னமோ வச்சிருக்காளே. செமையாக இருக்குது. அது பட்டர் மட்டும் கிடையாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு என்னென்ன இல்லை நான் சேர்த்துருக்கேன். ஓகே. சூப்பராக இருக்குது. அதாக்கா செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஒரு சிப் டீ. வேற லெவல். இந்த வாய்க்கு அப்படியே சூப்பராக இதமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.